அவர் வந்து இன்னும் ஒரு 3-4 நாளில் வந்து போரை வந்து நிறுத்திடுவோன்னு சொல்கிறார். இப்போ முஜ்தபா கமேனி அவர் சொல்லியிருக்கிறது எப்படின்னா, இந்த போரை வந்து எப்போ முடிவு கொண்டு வரணும் நாங்கள் தீர்மானிப்போம், அயத்துல்லா கமேனியாவது பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு மூர்க்கமாக இருக்கிறார். 4 நாளில் அவங்க வந்து இந்த போரை நிறுத்தலை அப்படின்னா ஈரான் இந்த 2 கப்பலையும் அடிப்பாங்க. என்னென்னா, இங்கேருந்து அடிக்கிறதுக்கு எனக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கல்ல, நான் திரும்ப ஒன்று அடிப்பேன் அப்படின்னு மூர்க்கத்தனமாக அடிக்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்து அடித்தா தான் நீங்கள் திருந்துவீங்கன்னா நான் அடிக்கிறேன். துபாய், சவுதி அரேபியா, கத்தார், ஒமானு அப்படின்னு குவைத்து அடின்னு அடிக்கிறாங்க, நீர்நிலைகள் அடிக்கிறாங்க. இப்போது முன்னாடி அப்படி இல்லை. என்னென்னா, அமெரிக்கா உள்ள வந்து கொந்தளிப்பு ஜாஸ்தியாக இருக்குது. என்னென்னா, இப்போது இவங்களுடைய மொத்த இந்த இராணுவ தளங்கள் இருக்குல்ல, இந்த இராணுவ தளங்களுக்காக இவங்க செலவு பண்ண அமௌண்ட் இருக்குல்ல, மொத்த அமௌண்ட்டு அது கிட்டத்தட்ட 7 ட்ரில்லியனோ 8 ட்ரில்லியனோ மொத்தம். அப்போது அமெரிக்கா உள்ள என்னென்னா, இது எங்களுடைய வரிப்பணம், இதை நீ வந்து கண்ட இடத்துல செலவு பண்ணுறதுக்கு நீ யார் அப்படின்னு சீஃப் இருப்பாங்க. அதில் முக்கியமான ஆட்கள்லாம் கண்டனம். இராணுவம் அமெரிக்க ஆட்சியை கைப்பற்ற போகிறதா தகவல். அப்படி கைப்பற்றினா பாகிஸ்தானில் என்ன நடந்துச்சோ, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க டம்மியாக உட்கார வச்சு இராணுவ ஆட்சி நடக்கும். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் சமூக திறனாய்வாளர் கசாலி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். வணக்கம் நாசர். சார், அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர், இந்த போர் தொடங்குவதற்கு முன்பே நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, இந்த போர் வெடிச்சிச்சுன்னா ஒரு பிராந்திய போராக வெடிக்கும், பெரிய அளவில் வெடிக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தது. இன்னைக்கு நம்ம 11வது நாள் முடிவுறக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். இந்த போருங்கிறது ட்ரம்ப் இது வரைக்கும் வந்து நாங்கள் இப்போ பயங்கரமாக ஆயுதம் வச்சுருக்கோம் இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தவர், இந்த போரை வந்து முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முடிவுக்கு விரைவில் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஈரானுடைய புதிய சுப்ரீம் லீடர் சொல்லும்போது, இந்த முடிவு கொண்டு வரதுங்கிறத நாங்கள் தான் முடிவு எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நாங்கள் எந்த போருக்கும் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப உக்கிரமாக ஈரானுடைய தரப்புடைய வாதமாக இருக்குது. இந்த போர் முடிவுக்கு வருமா, இன்னமும் இந்த இவ்வளோ விஷயங்கள் ஆனதுக்கு அப்புறம், இவ்வளோ பெரிய சேதாரத்தை 2 தரப்பும் பார்த்ததுக்கு அப்புறமும் ஈரான் அடங்காமல் இருக்கிறதுக்கு, ஈரான் வந்து இன்னும் வலிமையாக இருப்பதுக்கு என்ன காரணமாக பார்க்கலாம்? இப்போ இதை வந்து இப்படி பிரித்து பேசிடலாம். ஈரான் வந்து வலிமையாக இருக்குது அப்படின்னா, மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. 1.5 கோடி பேர் இறந்து போகல, 1.5 கோடி பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் மெஜாரிட்டி பாதிப்பு எதனால் அப்படின்னா, இந்த டெஹ்ரானுக்கு பக்கத்தில் ஆயில் ரிஃபைனரி, ஆயில் ரிசர்வ் இதெல்லாம் அடித்தாங்கல்ல, அதில் வந்து கரும்புகை இதெல்லாம் சேர்ந்து 1.5 கோடி மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. கொஞ்சமாகவும் பெருசாகவும் மீடியமாகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது நம்பர் 1. அதே நேரத்தில் இவங்க கையில் வந்து எக்கச்சக்கமான மிசைல்ஸ், ட்ரோன் இருக்குது. இப்போ யூஸ் பண்ணுறது எல்லாமே ஹைப்பர்சோனிக் அண்டு பலிஸ்டிக் மிசைல்ஸ். முன்னாடி பலிஸ்டிக் மிசைல் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பயன்படுத்தினாங்க. இவர் வந்து பதவி ஏற்கிறதுக்கு 1 நாள் 2 நாளைக்கு முன்னாடி ஹைப்பர்சோனிக் கொரம்ஷவர் 4 யூஸ் பண்ணாங்க. அப்புறம் பதவி ஏற்ற அன்னைக்கே வந்து கைபர் ஷேக்கன், கதர் அப்படின்னு இந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து ஹைப்பர்சோனிக். அது வந்து ஹைப்பர்சோனிக் என்ன சொல்லுவாங்கன்னா, நார்மல் லிக்விட் ஃபியூல், சாலிட் ஃபியூல். ஓகே, சாலிட் ஃபியூல் வந்து ஒரு ஷேக் ஆகி இது போது மூவ் பண்ண முடியும், இது கொண்டு போகிறது ஈஸி. அப்புறம் போனால் பயங்கர வேகத்தில் போகும், கிட்டத்தட்ட ஒரு 19,000 km/h போகும். அது கிட்டத்தட்ட அப்படின்னா இப்போ சென்னையிலேருந்து மதுரை ஒரு நிமிஷத்தில் போகிற மாதிரி அந்த மாதிரி போகும். அப்படி எல்லாம் ஓகே பண்ண ஆரம்பித்தாங்க, அடிக்க ஆரம்பித்தாங்க. அதை இஸ்ரேலை தடுக்க முடியல. ஸோ இவங்க கையில் வந்து ஆயுத பலம் நல்லா இருக்குது. மக்களோட வாழ்வாதாரம் இது இந்த மாதிரி பொருளாதார பலம் வந்து ரொம்ப பெருசாக இல்லை ஈரானில். ஓகே, இப்போ நமக்கு வந்து பொதுவாக நம்ம பின்னூட்டத்தில் நிறைய கவனிக்கிறேன். இஸ்ரேல் அடிபடுது, அமெரிக்கா அடிபடுது, பின் வாங்குதுன்னு சொல்கிறீங்க, ஈரான் அடி வாங்குறத பற்றி சொல்ல மாட்டேங்களா அப்படின்றாங்க. எப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஈரான் இது வந்து ஒருத்த வந்து ஒரு பெரிய பலசாலி இருக்கான், இது ஒருத்த ஒரு சாதாரண இருக்கான். இப்போ சாதாரணமாக எப்பவுமே அடி வாங்குவோம், அது பழகி போனது. இந்த பலசாலியை யாராவது ஒருத்தன் அடித்தான்னா அதுதான் பேசு பொருளாக இருக்கும். இஸ்ரேல் வந்து கடந்த 70 வருஷமாக அசைக்க முடியாத பவராக இருந்துக்கிட்டு இருக்கான் இஸ்ரேல். இப்போ அவன் அடி வாங்குறான் அப்படிங்கிறது தான் பேசு பொருள். ஸோ ஈரான் அடிக்கிறான் அதை. அப்படிங்கும்போது ஈரானில் வந்து பாதிப்பு இருக்கான்னா, ஈரானில் பெரிய பாதிப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஏற்கனவே அடி வாங்கியிருக்க நிறைய பிரச்சனைகளுக்கு பாதிப்பு இருக்குது. ஆனால் இஸ்ரேலுக்கு இதுவரைக்கும் இல்லாத பாதிப்பு இப்போ வந்துட்டு இருக்கு இல்லையா, அதனால தான் இவ்வளோ பெரிய பேசு பொருளாக இருக்குது. அமெரிக்கா என்னவா இருக்குது, அங்கே வந்து பெரிய அளவுக்கு பொருளாதார பாதிப்பு நிறையா வந்திருக்கு. இந்த ரீஜனில் கொண்டு வந்து வச்சு கப்பல் இருக்கட்டும், இது இருக்கட்டும், தளங்களில் வந்து ஃப்ளைட்டு அதுன்னு F-15லாம் வந்து அசால்ட்டாக வந்து 4 ஃப்ளைட்டை சுட்டு வீழ்த்திருக்காங்களே. அது F-35 வரை சுட்டு வீழ்த்தன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னும் தரவுகள் வரல. ஓகே, இந்த மாதிரி இருக்குது. ஸோ என்னென்னா, ஈரான் அவங்க வந்து இப்போ முஜ்தபா கமேனி அவர்
சொல்லியிருக்கிறது எப்படின்னா, இந்த போரை வந்து எப்போ முடிவு கொண்டு வரணும்னு நாங்கள் தீர்மானிப்போம் அப்படின்னு சொல்கிறேன். இதை வந்து இப்போ சொல்லலை, 10 நாளைக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, நீங்கள் போர்னு ஆரம்பிக்கிறது நீங்களாக இருந்தால் முடிவு கொண்டு வந்து நாங்களாக இருப்போம் அப்படின்னு அப்பாஸ் அரக்கி சொன்னார், பெசஸ்கியான் சொன்னார், அப்புறம் வந்து லாரிஜானி சொன்னார். ஓகே, ஸோ அது சொன்னதை அப்படியே அவங்க கன்டினியூ பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து சுப்ரீம் லீடர் பதவி ஏற்றவர் வந்து ஒரு சாதாரண ஆள் இல்லை. ஏன் சாதாரண ஆள் இல்லைன்னு சொல்கிறோம்னா, இந்த 80களில் ஈராக்கு ஈரான் வார் இருக்கு இல்லையா, அதில் ஈரானுக்கு தலைமையேற்று ஐஆர்ஜிசியில் தலைமையேற்று போர்க்களத்தில் நின்னாள். அப்போ வந்து டாக்டிக்ஸ் எல்லாம் நிறைய தெரியும். இது வந்து யாரோட நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம்னா, பழைய நம்ம இந்தியாவில் முகலாய ஆட்சி இருந்துச்சுல்ல, அதில் அவுரங்கசீப்போட பண்ணலாம். அவுரங்கசீப் வந்து இந்தியா வந்து வில்லனாக சித்தரித்து வச்சுருக்காங்க, அது அந்த இதில் கிடையாது. ஆனால் ஷாஜகான் என்ன பண்ணார், அவுரங்கசீப் வந்து பிடிக்காத மகன் அப்படின்னு சொல்லிட்டு வங்காளத்துக்கு சண்டைக்கு போ, இல்லை ஹைதராபாத்துக்கு சண்டைக்கு போ, இல்லை ஆப்கானிஸ்தானுக்கு சண்டைக்கு போ அப்படின்னு போர்க்களத்துக்கே விரட்டி 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 அனுப்பிச்சு, அங்கே பார்த்தா இவர் வந்து உரமேறி அந்த மக்களோட, அதாவது படை தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, படை வீரர்கள், அவங்களோட நம்பிக்கையை பெற்ற மாதிரி இவர் வந்து அப்பாவால் விரட்டி விடப்படல, போய் வாய்ப்பு கிடைச்சி அங்கே போய் இப்போ எப்படின்னா 80களில் 85 87 அப்போ வந்து சண்டை போட்டான்னு வச்சுக்கலாம். இப்போ எத்தனை வருஷம், இவருக்கு வயசு 56னா 30 வயசு முன்னாடி இவர் 20 22 வயசு 23 வயசுலேயே வந்து ஐஆர்ஜிசியில் வந்து போய் சண்டைக்கு போய் 6-7 வருஷம் சண்டையில் நின்னார்னா, அப்போது அந்த அனுபவம், அப்போ வயசில் வேகமாக இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ 56 வயசும்போது வரக்கூடிய அனுபவம் இருக்கு இல்லையா, அப்புறம் கையாண்ட விதம், இதெல்லாம் பார்த்து ஐஆர்ஜிசி வந்து இவர் தான் சுப்ரீம் லீடராக வரணும்னு நின்றுட்டாங்க. ஒரு 80 பேர் கொண்ட கூட்டம், அதில் வந்து இப்படி பெரிய அளவுக்கு இருக்குது. அப்புறம் 8 பேர் கொண்டதில் இப்போ ஒரு 6 பேர் இங்கே, 6 பேர் மத தலைவர்கள், 6 பேர் வந்து லா மேக்கர்ஸ், அப்படின்னு பெரிய அளவுக்கு வந்து இவங்க தான் சேர்ந்து தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் அவர் வந்து எப்படின்னா, இவர் அயத்துல்லா கமேனியோட மகன் அப்படிங்கிற ஒரு காரணம் இல்லை, இவர் வந்து தகுதியானால் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. ஆனால் இவர் வந்து அந்த அயத்துல்லா கமேனியாவது பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு மூர்க்கமாக இருக்கிறார். ஏன்னா அது கூட இருந்து பார்த்தாலும், அப்புறம் இஸ்ரேலோட அடாவடித்தனம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தாலும். ஏன்னா இந்த சண்டை எடுத்தாச்சுன்னா இவங்க அடிக்கிறாங்க. துபாய், சவுதி அரேபியா, கத்தார், ஒமானு அப்படின்னு குவைத்து அடின்னு அடிக்கிறாங்க. நீர்நிலைகள் அடிக்கிறாங்க. இப்போது முன்னாடி அப்படி இல்லை. அப்புறம் கட்டிடங்கள் அடிக்கிறாங்க. என்னென்னா, இங்கேருந்து அடிக்கிறதுக்கு எனக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கல்ல, நான் திரும்ப ஒன்று அடிப்பேன் அப்படின்னு மூர்க்கத்தனமாக அடிக்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்து அடித்தா தான் நீங்கள் திருந்துவீங்கன்னா நான் அடிக்கிறேன் அப்படின்னு கொண்டு வந்து இப்போ வந்திருக்கிறார். இப்போது ட்ரம்ப் சொன்னதுக்கு வருவோம். அவர் வந்து இன்னும் ஒரு 3-4 நாளில் வந்து போரை வந்து நிறுத்திடுவோன்னு சொல்கிறார். ஒன்று நிறுத்த 2 வகை இருக்குது. ஒன்று வந்து நாங்கள் வந்து ஈரானை அடித்து துவம்சம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து போரை நிறுத்துவோம், ரெஜிம் சேஞ்ச். அது இல்லை, ரெஜிம் சேஞ்ச் கூட இல்லை, இப்போ அடித்து அவங்க துவம்சம் பண்ணிடுவோம், போரை நிறுத்துவோம். அல்லது சமாதானத்துக்கு 2 பேரும் பேச்சுவார்த்தை முடிஞ்சு சமாதானத்துக்கு வந்து நிறுத்துவோம் அப்படிங்கிறது. இப்போது அவர் சொல்கிற நிறுத்துவோங்கிறதுக்கு 2க்குமே வாய்ப்பு இல்லை. அடித்து தூள் கலப்ப முடியாது. அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. அணுகுண்டு போட்டு மொத்த ஈரானையும் துவம்சம் படுத்தி நாசப்படுத்தினா மட்டும்தான், அந்த பக்கம் யாரும் எந்திரிச்சே வர முடியாத அளவுக்கு கதிர்வீச்சோட எல்லாம் மாண்டு போனால் மட்டும்தான் அந்த அவர் சொன்ன இது வரும். அது வந்து வாய்ப்பு இருக்கா, அணுகுண்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க நம்பர் 1. அப்படி இல்லைன்னா பேச்சுவார்த்தைக்கு வந்து புட்டின் வந்து அங்கே பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாருன்னு சொல்கிறாங்க. அப்போது புட்டின் ஏன் பேச்சுவார்த்தைக்கு வர்றாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போ ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் 20 வருஷ இராணுவ ஒப்பந்தம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து எல்லா நிலைகளை பூரா வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது புட்டினுக்கு எப்போவுமே இஸ்ரேலியர்கள் இருக்காங்க இல்லையா, யூதர்கள், அவங்க மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு எப்போவுமே. அதனால் இஸ்ரேலியர்களுக்கு எதிராக ரொம்ப பண்ண மாட்டார்னு ஒரு அவர் மேலே குற்றச்சாட்டு உண்டு, விமர்சனம் இல்லை, குற்றச்சாட்டு உண்டு. ஆனால் அதையும் மீறி இப்போ சைனாவோட அழுத்தம், வேறு வழி இல்லை, ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழலில் தள்ளப்பட்டிருக்காங்க. அதனால் இவங்க பேச்சுவார்த்தையில் ஈரான்கிட்ட இவங்க பேசி சரி ஓகே உடன்பட்டுவோம் அப்படின்னு உடன்பட்டால் என்ன ஆகும்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் தோல்வியை ஒத்துக்கிட்டு அவங்க வந்து கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும். அப்போ இமீடியட்டாக என்ன கேட்பாங்க, வந்து பாலஸ்தீனத்துக்கு தனிநாடு அந்தஸ்து, அப்புறம் உடைச்சதுக்கெல்லாம் திருப்பி கட்டி கொடுக்கறதுக்கு நஷ்ட ஈடு எல்லாம் கேட்பாங்க பாலஸ்தீனத்துக்கு. இந்த நாடு அந்த நாடு அடிச்சது, நீ என் நாட்டை அடிச்ச, நான் ஓ நாட்டை அடிச்சேன், அது முடிஞ்சு போச்சு. நீ பாலஸ்தீனத்தை அடிச்ச, அந்த பக்கம் பெய்ரூட்டை அடிச்ச, அப்போ இவங்க அடித்தாங்கன்னு திருப்பி அடிச்சோன்னு இருக்கு இல்லையா, நீ வந்து ரொம்ப டேமேஜ் பண்ண, சண்டையில் தேர்ந்தேன். இப்போ இந்த சண்டை கூட வந்து நாங்கள் வந்து வம்பு சண்டைக்கு வரல, நீயா திடீர்னு பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிக்கும் போது திடீர்னு வந்து சேர்ந்த, அப்போ உனக்கு என்ன தண்டனைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த தண்டனை. ஸோ இந்த மாதிரி 4 நாளில் பேச்சுவார்த்தை முடியலைன்னு வச்சுக்கல, ஒருவேளை இந்த 4 நாளில் பேச்சுவார்த்தை முடியலை என்ன நடக்கும்னா, இவங்ககிட்ட ஆயுதங்கள் இருக்குல்ல, அதில் நேற்று ஒரு இதில் பார்த்தேன், ஒரு ரிட்டையர்டு மிலிட்ரி சம்மந்தப்பட்ட ஒருத்தர் பேசினார், டீட்டெயில்டாக பேசுகிறார், அருமையான டீட்டெயில். இப்போ ஆயுதம் எடுத்தோம்னா தாக்கக்கூடிய ஆயுதம்
அதை எதிர்த்தளிக்கக்கூடிய ஆயுதம் 2 இருக்குது. ஏன்னா ரிட்டாலியேஷனில் இது வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் உள்ள ஆயுதம், இது தாக்கக்கூடிய ஆயுதம். இஸ்ரேலில் தாக்கக்கூடிய ஆயுதம் இருக்கான்னா இருக்குது. அவங்க தாக்கக்கூடிய ஆயுதம் என்ன ப்ளஸ் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஃபைட்டர் ஜெட்டு மூலமாக கொண்டு வந்து தாக்கக்கூடிய ஆயுதம். இப்போது ஈரானில் வந்து ஃபைட்டர் ஜெட்டு மூலமாக தாக்கக்கூடிய ஆயுதம் இருக்கா அப்படின்னா குறைவு. ஃபைட்டர் ஜெட் இதெல்லாம் வருது, அவங்களோட வலிமை குறைவு இஸ்ரேலை கம்பேர் பண்ணால். அதே நேரத்தில் இஸ்ரேலில் வந்து 2000 கிலோமீட்டர் தாண்டி அடிக்கக்கூடிய தாக்கக்கூடிய பேலிஸ்டிக் மிசைல், ஹைப்பர்சோனிக் மிசைல் இருக்கான்னா இருக்குது. ஆனால் ஈரானை கம்பேர் பண்ணும்போது அங்கே குறைவு. இப்போ இவன் இருந்த இடத்துலேருந்து அனுப்பக்கூடிய ஹைப்பர்சோனிக் அண்ட் பேலிஸ்டிக் மிசைல் இவன் கிங்காக இருக்கான். இவங்க வந்து அதில் கம்மியாக இருக்காங்க. ஆனால் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்து இவங்க நாட்டில் வந்து குண்டு போடுற இடத்த போடக்கூடிய ஃபைட்டர் ஜெட்டில் வந்து இவன் வந்து மாஸ்டராக இருக்கான், இவங்க கம்மியாக இருக்கான், ஈரான் கம்மியாக இருக்காங்க. இந்த 2 இடத்துலையும் ஒரு கட்டத்தில் வந்து ஈரான் வந்து கை ஓங்கியிருக்கு. என்ன தெரியுமில்ல, ட்ரோன் சிஸ்டம். இந்த ட்ரோனு தான் அந்த மொத்த ரீஜன்லையும் ஆட்டி படைக்கக்கூடிய, எதிர்காலத்தை வந்து ஆட்டி படைக்கக்கூடிய அத்தனை வந்து இந்த ட்ரோன் சிஸ்டம். 20,000 30,000 ட்ரோன் இன்னும் இருக்குன்றாங்க. நம்ம வந்து நேராக போய் பார்த்தோமா, இங்கே பேசுகிற யாருமே பார்த்ததில்லை. ஆனால் அங்கேருந்து வரக்கூடிய புகைப்படங்கள், வீடியோக்கள், தரவுகள், அவங்க எழுதுறது, அவங்க சொல்கிறது, அவங்க வந்து எக்ஸ் தளத்தில் பேசுகிறது, அவங்க இதெல்லாம் நம்ம வந்து போய்ட்டு கலந்து எடுத்து டீட்டெயில் எடுத்து அதோட சாரை எடுத்து நம்ம கொடுக்குறது தான். சரி சார், இப்போ இது வரைக்கும் அமெரிக்கா வந்து எந்த நாட்டுக்குள்ளேயும் ஒரு போர் தொடுத்து போகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயம் பெரும்பாலும் அவங்க வந்து பின்வாங்க போகிறதே கிடையாது. இப்போது அமெரிக்கா என்ன நிர்பந்தத்தில் இப்போ இந்த போரை முடிக்கணுங்கிற கட்டத்துக்கு வந்து என்ன காரணம், அமெரிக்காவுக்குள்ளே என்ன தான் நடக்குது? சரி, என்ன இப்போ அமெரிக்காவுக்குள்ளே நடக்கிறது அடுத்தது வருவோம். இப்போ என்னென்னா, அமெரிக்கா சப்ளை பண்ண டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல, அதோட ஸ்டாக் வந்து தீர்ந்து போச்சு, குறைஞ்சிருச்சு. இங்கே இஸ்ரேலில் குறைஞ்சிருச்சு. அப்புறம் இவங்களுடைய அந்த இது இருக்கு இல்லையா, பேசஸ், அந்த பேசஸில் இருக்கிற அத்தனை டேட்டா சிஸ்டம் அந்த இதை ரேடாரை போகிற அடிச்சிட்டாங்க, மேக்சிமம் அடிச்சிட்டாங்க. அதனால் இவங்க அந்த ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் வச்சிருந்தும் பிரயோஜனம் இல்லை, கண்ணு இல்லை, அந்த டேட்டா எடுக்கணும்ல, அந்த ரேடார் பண்ண ரேடாரை போகிற அடிச்சிட்டாங்க நிறையா. சரி, அது ஒரு பக்கம். இன்னொன்று, கப்பல்லேருந்து அடிப்பாங்கல்ல, கப்பலில் வந்து ஒன்று இந்த இது வந்து இப்போ ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்குல்ல, யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் அண்டு ஃபோர்டு, ஜெரால்ட் ஃபோர்டு, அது அப்புறம் அதுக்கு பாதுகாக்கிறதுக்கு ஒன்றுக்கும் 3 டெஸ்ட்ராயர் கப்பல். அது இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 6 டெஸ்ட்ராயர், மொத்தம் 12 டெஸ்ட்ராயர் கப்பல். அது இல்லாமல் அந்த வெர்டிக்கல் லான்ச் டியூப் அப்படின்னு சொல்லி ஒரு இந்த கப்பல் இதில் இருக்குது, அது வந்து ஒரு 96. இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதில் ஸ்டாக்கு தீர்ந்துருச்சு, குறைஞ்சிருச்சு. இதை ஸ்டாக்கை வந்து ஃபில்லப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. எங்கே ஃபில்லப் பண்ணுவீங்க? இந்த கப்பலை வந்து ஒன்று இந்த ஹர்மோஸ் வழியே உள்ளே போய் பஹ்ரைன் இருக்குல்ல, பஹ்ரைனோட ஃப்ளீட் 5 தளம் இருக்கு இல்லையா, நேவல் பேஸு, அங்கே போய் ஃபில்லப் பண்ணணும். அந்த நேவல் பேஸ் தான் அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க. இனி அது பேசி பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிறதான். இவங்க வந்து பஹ்ரைனில் வந்து போய், அதாவது ஃப்ளைட்டில் கொண்டு வந்து சேர்க்கணும், பெரிய அந்த கேரியர் ஃப்ளைட்டில். அப்புறம் அது வந்து அங்கே நேவல் பேஸில் இருக்கணும். அந்த நேவல் பேஸ்லேருந்து இவங்களுடைய அந்த கப்பலில் எடுத்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் இங்கே ஸ்டாக்கு சேர்க்கணும். இப்போ அந்த இடத்த வந்து துவம்சம் பண்ணிட்டாங்க. ஃப்ளீட் 5 வந்து மொத்தத்துக்கு முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ ஃப்ளைட்டில் கத்தாருக்கு வந்து சேரணும் அப்படின்னா கத்தாரோட ஏர்பேஸு, மிகப்பெரிய ஏர்பேஸு, அதில் நிறைய இதை அடிச்சிட்டாங்க இப்போது. ஓகே, அங்கேயும் கொண்டு வர முடியாது. சரி, இந்த கப்பலை வந்து அப்படியே திருப்பி கிளப்பி அமெரிக்கா வரைக்கும் கொண்டு போய் ஃபில்லப் பண்ணிட்டு வர்றதுக்கு ஒரு 1.5 மாதம் 2 மாதம் ஆயிராதா போக வர? அதுக்குள்ளே போர் வேறு மாதிரி மாறிடும். சரி, இந்தியாவில் வர முடியுமா அப்படின்னா இந்தியா வந்து ஒத்துக்கிறாது, நம்பர் 1. அப்படி ஒத்துக்கிட்டா கூட இப்போது யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் வந்து இந்திய பெருங்கடல் இருக்குது, அது இந்தியாவோட போர்ட்டுக்கு வந்து இதெல்லாத்தையும் அந்த மிசைல்ஸ் எல்லாம் ஃபில்லப் பண்ணி போய் சேர்றதுக்கு ஒரு 15 நாள் ஆகும். போயிட்டு வரணும்ல, கப்பல் தானே, கப்பலோட ஸ்பீடு என்ன 30 km/h அவ்வளோதானே. அப்புறம் இன்னொரு கப்பல் இருக்குல்ல, இது ஜெரால்ட் ஃபோர்டு, அது வந்து மெடிட்ரேனியன் சீயில் சுயஸ் கால்வேக்கு அந்த சைடில் இருக்குது. அப்போ சுயஸ் கால்வே வழியே வரவும் முடியாது, வந்தால் செங்கடலை வச்சு இவங்க ஹவுத்திஸ் அடிப்பாங்க. அப்போ சுற்றி வரணும், அது வந்து சுற்றி வந்து போய் சேர்றதுக்கு ஒரு 1.5 மாதம் ஆகிடும். அப்போ இவங்க வந்து இந்த ஸ்டாக்கை ஃபில்லப் பண்ண முடியாமல் எம்டியாக உட்காந்துருக்காங்க. அதனால தான் இவங்க வந்து 350 கிலோமீட்டர்லேருந்து 1000 கிலோமீட்டருக்கு பின்னாடி தள்ளி போனது எது, ஆப்ரஹாம் லிங்கன். அப்புறம் ஜெரால்ட் ஃபோர்டு வந்து மெடிட்ரேனியன் சீயில், மத்திய தரைக்கடலில் இஸ்ரேலுக்கு பக்கத்துலேருந்து தள்ளி போய் சூயஸ் கால்வே தாண்டி அங்கே நிற்கிறாங்க. இவங்க அடித்தா திருப்பி அடிக்கிறதுக்கு வழி இல்லை, ஏன்னா இருக்கிற ஸ்டாக்கு போகிறோம் ஆல்ரெடி இவங்க அடிக்கும் போது நிறைய தீர்ந்து போச்சு. அப்போ இவங்க கையில் வந்து ஆயுதங்கள் குறைஞ்சி போய், ஆனால் அதுக்காண்டி அமெரிக்காவில் ஆயுதமே இல்லையானா ஆயுதம் இருக்குது, அதை கொண்டு வந்து ஃபில்லப் பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் உட்காந்துருக்காங்க. அதனால் 4 நாளில் அவங்க வந்து இந்த போரை நிறுத்தலை அப்படின்னா ஈரான் இந்த 2 கப்பலையும் அடிப்பாங்க, தடுக்கிறதுக்கு வழி இல்லாமல் அடி வாங்குவாங்க அமெரிக்கா.
அல்லது இந்த கப்பலை திருப்பி வந்து இன்னும் வந்து கரிபியன் கடலுக்கோ அப்புறம் சவுத்து சைனா சீக்கோ கொண்டு போய் சேர்க்கணும். எங்கேருந்து கிளம்புனாங்களோ அங்கேயே கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா அந்த பக்கம் ஏதாவது வந்து சைனா இவங்க எல்லாம் சேர்ந்து ஏதாவது உரண்டையில் தான் வச்சுக்கோங்க, திருப்பி அடிக்க முடியாது. ஏன்னா அந்த பக்கத்தில் ஃபில்லப் பண்ணிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஃபில்லப் பண்ண முடியல. அமெரிக்காவோட நிலைமை வந்து திரிசங்கு சொர்க்கம்னு சொல்லுவாங்கல்ல, 2 கட்ட நிலைமையில் இருக்காங்க. அப்புறம் அங்கேருந்து திரும்ப B2 பாம்பஸ் அடிக்கலாம்னா ஏற்கனவே B2 பாம்பஸ் எல்லாம் போட்டு தாக்கியிருக்க. இனி எவ்வளோ தான் தாக்க போகிற, தாக்கிக்கோ. ஏன்னா ஏற்கனவே 1.5 கோடி மக்கள் வந்து ஈரானில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. புகை மண்டலம் இதுன்னு எவ்வளோ பேர் மூச்சு திணறல, எவ்வளோ பேர் செத்தாங்கன்னு தெரியல. நமக்கு 3 நாளைக்கு முன்னாடி கிடைச்ச டேட்டா படியே ஈரானில் 12,000 பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க, போட்டு அடித்து அடியில். அப்புறம் இங்கே இஸ்ரேலில் பார்த்தா 15,000 யூதர்களுக்கு மேலே இறந்து போயிருக்காங்க, போட்டு சவப்பட்டியாக போய் குமியுதங்க. ஸோ இப்போ ஏகப்பட்ட கட்டணம் இடிஞ்சு கிடக்கு. இந்த மாதிரி ஒரு சூழலில் 4 நாளில் போரை நிறுத்தலை அப்படின்னா அமெரிக்கா அதோகதி. அதில் இன்னும் ரொம்ப முக்கியமாக ஒரு தகவல் இன்னைக்கு நான் ஏற்கனவே ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தேன், உங்கள்கிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன். என்னென்னா அமெரிக்கா உள்ளே வந்து கொந்தளிப்பு ஜாஸ்தியாக இருக்குது. என்னென்னா இப்போது இவங்களுடைய மொத்த இந்த இராணுவ தளங்கள் இருக்குல்ல, இந்த இராணுவ தளங்களுக்காக இவங்க செலவு பண்ண அமௌண்ட் இருக்குல்ல, மொத்த அமௌண்ட்டு அது கிட்டத்தட்ட 7 ட்ரில்லியனோ 8 ட்ரில்லியனோ மொத்தம். இல்லை, இதுவரையும் அமெரிக்கா பட்ஜெட்லேயே உலக பட்ஜெட்ல இல்லாத அளவுக்கு ராணுவத்துக்கு அதிக செலவு பண்ணப்பட்டது இந்த வருஷம் தான். இந்த வருஷம் பண்ணியிருக்காங்கல்ல. அந்த ராணுவ தளத்தை பூரா அசால்ட்டு அடிச்சாங்க. எதை வச்சு அடிச்சிருக்காங்க, பூரா 30 லட்ச ரூபா ஒருத்துள்ள, நம்ம ரூபாய்க்கு 30 லட்ச ரூபா ஒருத்துள்ள ட்ரோனை வச்சு தான் அடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 2 மில்லியன் அப்படி வச்சுங்களேன் டாலர். அப்போ 1 கோடி டாலர், 1 கோடி ரூபா, 2 மில்லியன் 2 கோடி ரூபா, 2 கோடி ரூபா ஒருத்து உள்ள ஹைப்பர்சோனிக் வச்சு அடிச்சிருக்காங்க. ஓகே, அதை திருப்பி தடுக்கிறதுக்கு எக்கச்சக்கமாக வந்து செலவு பண்ணி திருப்பி தடுக்கிறதுக்கு முடியாமல் இப்போ அந்த ஒன்று அது எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு அவங்களுடைய இதே நம்ம வந்து எக்ஸாகரேட் பண்ணி அப்படி சொல்லலை. அங்கே என்ன நடக்குதோ அது வர்ற டேட்டா வச்சு சொல்கிறோம். திருப்பி அடிக்க முடியாமல் உட்காந்துருக்காங்க. ஓகே, அப்போ என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 7-8 ட்ரில்லியன் டாலர் வந்து இந்த பேஸ் வந்து அமைக்கிறதுக்கு, ஆட்களுக்கு சம்பளம், அந்த அங்கே கட்டின பில்டிங்கு, அப்புறம் வந்து ஏர்கிராஃப்ட்டு, இதுக்கு ஃபில்லப் பண்ணது, தாடு சிஸ்டம் அப்படின்னு ஒன்று அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த செலவெல்லாம் இப்போ நாசமாக போச்சு. அப்போது அமெரிக்காவுக்குள்ளே என்னென்னா இது எங்களுடைய வரிப்பணம், இதை நீ வந்து கண்ட இடத்துல செலவு பண்ணுறதுக்கு நீ யார் அப்படின்னு இவருக்கு வந்து ட்ரம்ப்புக்கு வந்து உள்ள எதிர்க்கட்சிகள் கண்டனம், சொந்த கட்சி கண்டனம், பொதுமக்கள் கண்டனம், அப்புறம் முக்கியமான கண்டனம் போன வாரமே பிரச்சனை வந்துருந்துச்சு இல்லையா, இராணுவத்தில் இருக்காங்கல்ல மிலிட்ரியில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர் ஸ்டாஃப் ஆஃப் சீஃப் இல்லை சீஃப் ஸ்டாஃப் அப்படின்னு அந்த அவங்களுக்கு சீஃப் இருப்பாங்க, அதில் முக்கியமான ஆட்கள் எல்லாம் கண்டனம். இல்லை, இப்போ என்ன நிலைமை சார்? ஏன்னா ராணுவம் வந்து அடுத்த கட்ட நகர்வு நோக்கி நகர்ந்த மாதிரியான ஒரு தகவல்களுக்கு இன்னைக்கு தகவல் வந்தது. நான் வந்து 4 நாளைக்கு முன்னாடியே இதை கணிச்சு சொன்ன தகவல் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட உண்மையாயிட்டு இருக்கு. இராணுவம் அமெரிக்க ஆட்சியை கைப்பற்ற போகிறதா தகவல். அப்படி கைப்பற்றினா பாகிஸ்தானில் என்ன நடந்துச்சோ, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க டம்மியாக உட்கார வச்சு இராணுவ ஆட்சி நடக்கும். எப்படி ஒரு ஜியாவுல் ஹக்கு, ஒரு முஷரஃப் ஆட்சி பண்ணாங்களோ, மக்கள்லாம் கிடையாது, இராணுவம் நான் பிடிச்சிட்டேன் எல்லாம் சொல்ல கேளுங்க அப்படின்னு. எப்படி நமக்கு வந்து 74-75 இது வந்துச்சா மிஸ்ஸா, இராணுவ ஆட்சி தானே கிட்டத்தட்ட. அந்த மாதிரி அமெரிக்காவில் இராணுவ ஆட்சி அப்படிங்கிறது தகவலாக வருது. அப்புறம் இந்த நேரத்தில் இப்படியே போயிட்டு போர் முடிவுக்கு வரலன்னா ராணுவ ஆட்சி தான் நோக்கி நகரம், வேறு வாய்ப்பே இல்லை. ஏன்னா முடிவுக்கு கொண்டு வந்தே ஆகணும், இல்லைன்னா ராணுவ ஆட்சி வந்து என்ன நடக்கும், அங்கே இருக்கிற ஒரு 10 பெரிய பணக்காரங்க, 12 பெரிய பணக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்கள பூரா அந்த சொத்தை பூரா வந்து அரசு உடைமையாக்கி அந்த யூதர்களை பூரா வெளியேற்றி விட்டு, அப்புறம் இங்கே வந்து இஸ்ரேல் உனக்கு ஏன்டா இவ்வளோ கொடுக்கணும், இஸ்ரேலில் வந்து இங்கே அமெரிக்கா மட்டும் கட் பண்ணி விட்டாங்கன்னா இஸ்ரேலை வந்து சுற்றியே இருக்கக்கூடிய கழுதிய புலிகள்னு சொல்லுவாங்கல்ல, இந்த நாடுகள்லாம் போட்டு கடிச்சு குதறிடும், இஸ்ரேல் நாடு காணா போயிடும், அப்படி ஒரு சூழல் வந்துடும். இன்னைக்கு இப்போ காலையில் என்ன சொல்லியிருக்காங்க, ஆஸ்திரேலியாவிலேருந்து யுஏஇக்கு நாங்கள் யுஏஇக்கு மிசைல் தர்றோம் அப்படின்னு. அதாவது இதில் வந்து எக்ஸிபிஷனில் கடை போடுறதான், அமெரிக்கா தர்றாங்க காசு கொடுக்குற, இஸ்ரேலு தர்றாங்க காசு கொடுக்குற, அல்லது இந்த பக்கம் ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்குற, எனக்கு கொஞ்சம் காசை கொடு அப்படின்னு இதில் வந்து எக்ஸிபிஷனில் கடை போடுற ரேஞ்சு தான். சண்டை நடந்துகிட்ருக்கு, நானும் தர்றேன் உனக்கு, அதை தாக்கக்கூடிய மிசைல் நான் தர்றேன் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஆஸ்திரேலியாவோட பிரைம் மினிஸ்டர். ஒத்துக்கேன். ஸோ இதான் நிலமை. யாருக்கு எந்தெந்த நேரத்தில் எங்கெங்கே எரியர் வீட்டில் பிடுங்கணுமோ பிடுங்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஆனால் ஏற்கனவே யுஏஇ வந்து ஒரு செய்தி பார்க்க முடிஞ்சிச்சு,
இன்னும் ஒரு 6 நாட்களுக்கு அப்புறம் இப்போ ஏற்கனவே வந்து வெங்காயம் தர்பூசணி எல்லா விலையும் உயர்ந்து கிடக்குது. இன்னொரு 6 நாளைக்குள்ள பெரிய உணவு பற்றாக்குறையை சந்திக்குங்கிற மாதிரி தகவல். வருஷத்துக்கு 30 லட்சம் டன் வெஜிடபிள்ஸ் மட்டும் இம்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, 30 லட்சம் டன் வருஷத்துக்கு. அப்போ மாதத்துக்கு 2.5 லட்சம் டன் இம்போர்ட் பண்ணுறாங்க. 2.5 லட்சம் டன்னுங்கிறது எவ்வளோ அமௌண்ட்டு? ஒரு டன்னே 1000 கிலோ, 2.5 லட்சம் டன்னு. இதை வந்து இந்த வெஜிடபிள் மட்டும் அப்படியே சவுதி அரேபியாவோட கம்பேர் பண்ணுங்கள். சவுதி அரேபியா வந்து 53 லட்சம் டன்னு வந்து மொத்தம் தேவைப்படுது. அதில் 18 லட்சம் டன்னு வந்து 28 லட்சம் டன்னு வந்து உள்நாட்டில் உற்பத்தி பண்ணுறாங்க. 25 லட்சம் டன் வந்து வெளிநாட்டிலேருந்து வருது. சப்போஸ் வெளிநாட்டிலேருந்து வரலையான்னு வச்சுங்களேன், இந்த 28 லட்சம் டன்னை வச்சு மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஆமாம். சரி, இன்றைக்கி என்னென்னா வெங்காய விலையை மட்டும் எடுத்ததுன்னா போருக்கு முன் இப்போ ஒரு போர் நடந்து 8 நாளைக்கு அப்புறம் இதில் எடுத்தோம்னா வெங்காய விலை வந்து அங்கே நார்மலாக 1.5 கிராம் ஒரு கிலோ. 1.5 கிராமுங்கிறது 30 ரூபா. ஓகே, இன்றைக்கி வந்து 4 கிராம்லேருந்து, ஏன்னா லூலு வந்து ஒரு 80 டன் வந்து ஃப்ளைட்டில் கொண்டு போய் இறக்கியிருக்காங்க முந்தா நாள். இறக்கி லூலுல எல்லாம் டிஸ்பிளே பண்ணி அவங்க வந்து 4 கிராம், 4.5 கிராம், 5 கிராம். நான் சொல்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து வெறும் வெங்காயத்தை மட்டும் சொல்கிறேன். இந்த வெஜிடபிள்ஸ் ரொம்ப முக்கியமானது, ஏன்னா அழுகி போகும், ரொம்ப நாள் கீப்பப் பண்ண முடியாது. அப்படி மற்ற வேறு சில கடைகளில் பார்த்திங்கன்னா 8, 9, 10 கிராம் வரைக்கும் விற்கிறாங்க. 10 கிராம் வந்து 250 ரூபா. 30 ரூபா விற்ற வெங்காயம் 200, 250 ரூபா. அப்போது நிறைய மக்கள் அள்ளிட்டு போகிறாங்க. அது இல்லாமல் அரிசி கோதுமை. ஓகே, இப்போது நீங்கள் வந்து கோதுமை அரிசி எல்லாமே வந்து வெளிநாட்டில் தான் இம்போர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப முக்கியமாக பாகிஸ்தான், இந்தியா. உணவு தட்டுப்பாடு வரும். இன்னும் ஒரு வாரம் இல்லை 2 வாரம் ஹர்மோஸை க்ளோஸ் பண்ணி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அங்கேயும் உணவு பஞ்சம் வரும். அப்படிங்கிறதான் இந்த உணவு பஞ்சத்தில் வெஜிடபிள்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன் 30 லட்சம் டன் வெஜிடபிள், அதில் வந்து 30 லட்சம் டன்னு வராதாங்க. ஏன்னா அதில் 30 லட்சம் டன்னில் 10 லட்சம் டன் வந்து ஈரான்லேருந்து வருது. அப்போ அந்த 10 லட்சம் டன் அங்கேருந்து வராது. இப்போ இந்தியாவிலேருந்து மற்ற நாடுகள்லேருந்து வரக்கூடிய வெஜிடபிள்ஸும் வராது அங்கே. அப்படிங்கும்போது அந்த உணவு பற்றாக்குறை அங்கே வந்து கண்டிப்பாக வருது. இப்போவே அப்படின்னா பேனிக் ஆகிட்டு இருக்காங்க. ஐயோ, சாப்பாடு கிடைக்காதா? ஏன்னா இந்தியாவில் வந்து சப்போஸ் நமக்கு இங்கே இல்லைன்னு வச்சுங்களேன், நேராக அப்படி கிளம்பி போய் கிராமத்தில் போய் உட்காந்து என்னத்தையாவது வந்து அரைகுறையாக சாப்பிட்டுக்கும், அல்லது ஏதோ கொஞ்சம் அரிசி இருந்துச்சுன்னா கருவாடை தொட்டு சாப்பிட்டுக்கும். அங்கே வந்து குப்பூஸ் ரொட்டி, அந்த குப்பூஸ் ரொட்டிக்கு தேவைப்படுறது வந்து கோதுமையோட இருப்பு வந்து 4 மாதத்துக்கு இருக்குது, 5 மாதத்துக்கு இருக்குது. அதை பூரா நிறையா வாங்கி வச்சுட்டாங்கன்னா இன்னும் 1.5 மாதத்தில் தீர்ந்து போயிடாது. ஓகே, அப்புறம் அது இல்லாமல் பால், தயிர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே லோக்கலில் வந்து நிறையா பண்ணைகள் இருக்குங்க. அப்போ பால், தயிர்லாம் கிடைக்கும். ஆனால் இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதம் கழித்து அந்த மாட்டுக்கு தீவனம் வரணும் பார்த்தீங்கள்ல, அது இல்லை. அப்போ மாடு என்னத்துக்காகும்? தீவனம் கப்பல்லேருந்து வரணுமே. அப்படியே யுஏஇ, சவுதி அரேபியா, குவைத்து, கத்தார், இவங்க எல்லாம் பெரிய அளவுக்கு வந்து உணவு தட்டுப்பாடு இடத்துல இருக்காங்க. நம்ம பேசுகிறது எப்படின்னா, கடந்த வாரம் எப்படி இருந்துச்சு, இந்த வாரம் எப்படி இருக்குது, அடுத்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம டேட்டாவை எடுத்து நம்ம பேசுகிறோம். இன்றைக்கி உணவு தட்டுப்பாடு அங்கே இல்லை. அதே நேரத்தில் இன்னும் ஒரு 2 வாரம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த நிலைமை மாறும். ஏன்னா இந்தியாவில் வந்து சிலிண்டர் தட்டுப்பாடு வந்துருச்சு. இந்த கடைகளில் நிறைய கடைகள் வந்து சிலிண்டர் இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பாடு கட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கல்ல இன்றைக்கி. அப்போ இங்கே அது அந்த அளவுக்கு இப்போ ஆரம்பித்த உடனே சிலிண்டர் தட்டுப்பாடு வந்துருச்சு. அப்படி பார்த்தா இன்னும் 30 நாளைக்கு வந்து ரஷ்யாவில் வந்து வாங்குறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா அலோவ் பண்ணியிருக்காங்க. அதுவே பெரிய கிரிட்டிசிசம் வந்துச்சு. ஆனால் இந்த அமெரிக்கா அலோவ் பண்ணது அங்கே இருக்கிற அரசியல்வாதி ப்ளஸ் வந்து அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பயங்கரம் எகிரிருக்காங்க ட்ரம்ப் மேலே. நீ எப்படி வந்து ரஷ்யாவுக்கு அலோவ் பண்ண போச்சு, நீங்கள் ரஷ்யாவுக்கு அலோவ் பண்ணிங்கன்னா இந்தியாவோட பணம் ரஷ்யாவில் போய் ரஷ்யா வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஆயுதங்களை வாங்கி யுக்ரைனில் அடிப்பாங்க. அப்போ நம்மளை அடிக்கிறதுக்கு நீங்களே அலோவ் பண்ணுவீங்களா இந்தியாவை அப்படின்னு அங்கே ட்ரம்ப்புக்கு வந்து நெருக்கடி. ஒரு பக்கம் இந்த மாதிரி பாலிசியில் நெருக்கடி, இன்னொரு பக்கம் வேலைவாய்ப்பு. அப்படி சொன்னால் வேலைவாய்ப்பு இல்லை, வறுமையை போக்குறதும் வறுமையை போக்க முடியல. இனி நான் வந்துட்டுன்னா இனி போரே வராதுன்னா போர் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இருக்கிற அத்தனை இடத்துலையும் நஷ்டம் பிரச்சனை அப்படின்னு உரண்டு இழுத்துகிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு அவரை தூக்குறதுக்கான வேலையை பார்த்துட்டாங்க. இப்போது எதிர்கட்சிகள் சேர்ந்து அவரை தூக்குனாங்கன்னா இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வரும். ஆனால் இராணுவம் தூக்குனா என்ன ஆகும்? இராணுவ ஆட்சி வரும். இராணுவ ஆட்சி வந்துருச்சுன்னா உலகத்தோட மொத்த சீனும் மாறும் அப்படிங்கிறது தான். சரிங்க சார், பல விஷயங்களை பேசியிருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இது இந்த போருங்கிறது இந்த 3 நாட்களில் அதோட முடிவு பெறுமா, அல்லது இதை விட இன்னும் முடிவு பெறலைன்னா எல்லாரும் கஷ்டம் போகுமா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். கருத்துக்கு நேரத்தை மிக்க நன்றி.